Good morning students, welcome to science class. So today I am going to continue with the topic changes around us இல்லையா. ஸோ அந்த லெசன் நடத்திட்டு இருக்கோம். ஸோ அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன டாபிக் பாருங்கள், ஆப்பிள்ஸ் ஃப்ரூட்ஸ் டேர்ன் ப்ரௌன் வென் கட். அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஆப்பிள்லாம் இருக்குது இல்லையா, அதை கட் பண்ணதுக்கப்புறம் அது என்ன ஆகுது அப்படின்னா ஆப்பிள் மற்ற ஃப்ரூட்ஸ்லாம் ப்ரௌன் ஆகிடுது. ஏன் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். Apples and some fruits turn brown due to chemical reaction with oxygen in air. This chemical reaction is called browning. So apple இல்லை மற்ற பழங்கள் வந்து கட் பண்ணும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகுது. அது வந்து ஆக்சிஜனில் ஏரில் ப்ரெசண்ட் ஆயிருக்கனால அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட பேர் வந்து ப்ரௌனிங் அப்படின்னு சொல்லுவோம். The cells of apples, fruits and other vegetables contain an enzyme called polyphenol oxidase or ட்ரைனோஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா, அந்த ஆப்பிளில் இருக்க செல்லோ இல்லை சில ஃப்ரூட்ஸோ இல்லை சில வெஜிடபிள்ஸில் ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைமோட பேர் வந்து பாலிஃபீனால் அப்படின்னு இருக்கும். ஸோ அது ஆக்சிடைஸ் இல்லைன்னா டயர்னாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரைனாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். When in contact with oxygen, it catalyzes a biochemical reaction in which the phenolic compounds present in plants become a brown pigment known as melans. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆக்சிஜன் வந்து கேட்டலைஸ் ஆகும்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வருது. எதோட அப்படின்னா ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸோட. அது பிளான்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆகும்போது அதில் ஒரு ப்ரௌன் கலரில் பிக்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அது பேர் தான் வந்து மெலனின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஆப்பிளில் பார்த்தா தெரியுதா, ஒரு பாதி நல்லா இருக்குது, இன்னொரு பாதி ப்ரௌனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, கட் பண்ணிட்டா உடனே சாப்பிட்றணும், அப்படியே வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொல்யூஷன்னா என்னது, மாசு. அவர் என்விரான்மெண்ட் ப்ரொவைட்ஸ் ஏர் டு ப்ரீத், வாட்டர் டு ட்ரிங்க் அண்ட் த லேண்ட் டு ப்ரொடியூஸ் ஃபுட். ஸோ நம்ம சுற்றுச்சூழல் வந்து நம்மளை ப்ரீத் பண்ணுறதுக்கு, நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு, நல்ல சாப்பாடு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம அந்த சுற்றுச்சூழலில் இருக்கும். சரௌண்டிங்ஸ். டியூ டு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் அண்ட் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் அவர் என்விரான்மெண்ட் இஸ் பேட்லி அஃபெக்டட் நவடேஸ். ஸோ என்னாச்சுன்னா, நிறைய இண்டஸ்ட்ரி வந்து நிறையா கட்ட ஆரம்பித்ததுனால, ஆட்டோமொபைல்ஸ் கொண்டு வந்ததுனால இந்த சுற்றுச்சூழல் என்ன ஆகுது, நிறைய பாதிப்படையுது. So there is an unwanted change in the physical, chemical and biological properties of the environment. அதனால ஃபிசிக்கலாகவும் கெமிக்கலாகவும் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த சுற்றுச்சூழலை பாதிக்குது. திஸ் இஸ் டேர்ம்ட் as pollution. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பொல்யூஷன்னு சொல்லுவோம். The substances which cause these changes are called pollutants. ஸோ அதில் இருக்க சப்ஸ்டன்ஸ் வந்து என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருதோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக பொல்யூஷன்ஸ் வந்து 3 டைப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஏர் த டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பொல்யூஷனில் 3 டைப். ஒன்று ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன். ஸோ ஏர் பொல்யூஷன்னா என்ன, காற்றுலேயே என்னென்ன மாசுபடுது, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைட்ஸ், ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ், மீத்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன எஃபெக்ட் சொல்லியிருக்காங்க, ஆசிட் ரெயின், அதுக்கப்புறமேட்டு குளோபல் வார்மிங், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷன். அதில் என்னெல்லாம் இருக்குது, வேஸ்ட் வாட்டர் கண்டெய்னிங் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், எக்ஸாம்பிள் டையிங் இண்டஸ்ட்ரீஸ், டிட்டர்ஜென்ட்ஸ், ஆயில் ஸ்பில்லேஜ் எக்ஸெட்ரா. இப்போ அதோட எஃபெக்ட் வந்து டிக்ரீஸ் இன் த குவாலிட்டி ஆஃப் வாட்டர், ஸ்கின் டிசீஸ். ஸோ என்ன ஆகும்னா, எஃபெக்ட்ஸ் வந்து அந்த தண்ணியோட அந்த அளவு வந்து கம்மியாகிடுது, நிறைய ஸ்கின்னோட டிசீசஸ்லாம் வருது. இதே லேண்ட் பொல்யூஷன், தரையில் ஃபர்டிலைசர்ஸ் லைக் யூரியா, வேரியஸ் பெஸ்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ், சாலிட் வேஸ்ட், பிளாஸ்டிக் அதெல்லாம் என்னவாகுது, கெமிக்கல் சப்ஸ்டன்சஸாக இருந்து பாதிப்பு கொண்டு வருது. ஸ்பாயிலேஜ் ஆஃப் லேண்ட், கேன்சர், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். ஸோ அந்த நிலத்தை பாதிக்குது, கேன்சர் கொண்டு வருது, நிறைய அந்த மூச்சு இழுக்கிறோம் இல்லையா, ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் எல்லாம் கூட நிறையா வருது. ஓகேங்களா, ஸோ ஏர், வாட்டர் அண்ட் லேண்ட் பொல்யூஷன். Due to increasing human activities, lot of chemical substances are produced artificially
which harm all the living and non-living things. The types of chemical substances and their effects are given in the table below. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த டேப்லர் காலம் தான். ஸோ இங்கே பாருங்கள், இண்டஸ்ட்ரியிலேருந்து ஸ்மோக் வருது, அது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம என்விரான்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு. ஸோ அடுத்து வந்து ரஸ்டிங்னா என்ன, துரு பிடிக்கிறது. இப்போ சில பொருளை வந்து நம்ம பார்க்காமையே விட்டுடுறோம், இல்லைன்னா மழையில் தண்ணியிலலாம் பட்டுடுதுன்னா உடனே அது என்ன ஆகுது, துரு பிடிச்சிடுது, டக்குன்னு ஓப்பன் ஆகாது, நல்லா ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னா என்ன, எதுக்காக இந்த ரஸ்டிங் வருது? வாட் ஹேப்பன்ஸ் டு த ஸ்டீல் பெஞ்சஸ் அண்ட் டேபிள்ஸ் டியூரிங் ரெய்னி சீசன்? மழை காலம் வந்தால் என்ன ஆகுது, தண்ணிலாம் பட்டு ரொம்ப துரு பிடிச்சிடுது. தே டர்ன் இன்டு ரெட்டிஷ் ப்ரௌன். ஸோ அது என்னவாகுது, ரெட்டிஷ் ப்ரௌனாக மாறிடுது. இஸ்ன்ட் இட்? Do you know why? எதுக்காக அது மாதிரி ஆகுது உங்களுக்கு தெரியுமா? This is because when the iron metal come into contact with water and oxygen. ஸோ அது வந்து தொடர்போடு வரும்போது தண்ணி ஆக்சிஜனோடலாம் படும்போது it undergoes a chemical reaction called rusting. ஸோ அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அந்த இடத்துல நடக்குது. ஸோ அதோட பேர் தான் வந்து என்னது, ரஸ்டிங் அப்படின்னு சொல்கிறது. தண்ணி படுறதுனாலையும் அயனோட அது கான்டாக்ட் வச்சுருக்கனாலையும் அது அப்படி சேஞ்ச் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ அடுத்து பேஜ் நம்பர் 109, டார்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ். மெட்டல்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அது வந்து எப்படி டார்னிஷ் ஆகுது? ஷைனி மெட்டல் சர்ஃபேசஸ் அண்ட் அதர் ஆர்டிகல்ஸ் லூஸ் தேர் ஷைனிங் அப்பியரன்ஸ் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். ஸோ என்ன ஆகுதுன்னா, ஷைனி மெட்டல்னால் தெரியும் இல்லையா, சில மெட்டல்ஸ் வந்து ரொம்ப மினுன்னு இருக்கும், அது மற்ற ஆர்டிகல்ஸ்லாம் அந்த ஷைனிங்கை வந்து கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிடுது. ஏன் அப்படின்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து சர்ஃபேஸ் மேலே படும்போது அதோட பவர் கொஞ்சம் கம்மியாயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், சில்வர் ஆர்டிகல்ஸ் பிகம் பிளாக் வென் எக்ஸ்போஸ் டு அட்மாஸ்பரிக் ஏர். ஸோ சில்வர் என்ன பண்ணுது, சில்வர் ஆர்டிகல்ஸ்லாம் பிளாக் ஆகிடுது ஏன்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ஆல. Similarly, brass vessels which contain copper as one of the constituents develop a greenish layer when exposed to air for a long time. ஸோ அது மட்டும் இல்லாமல் காப்பர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் க்ரீனிஷ் லேயர் ஆகிடும். ஏன் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து காற்றுலே இருக்கிறதுனால அது எக்ஸ்போஸ் ஆகி அந்த மாதிரி கலர் மாறிடுது. This is due to a chemical reaction between copper and moist air to form basic copper carbonate and copper hydroxide. ஸோ எதுக்காக அது அப்படி நடக்குதுன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த இடத்துல நடக்குது, காப்பருக்கும் மாய்ஸ்ட் ஏருக்கும். அப்போ அது என்ன ஆகுதுன்னா, ஒரு பேசிக் காப்பர் கார்பனேட் ஃபார்ம் ஆகிடுது, அதோட காப்பர் ஹைட்ராக்சைடும் ஃபார்ம் ஆகுது. அதனால தான் அந்த ஷைனிங் எல்லாம் குறைஞ்சிடுது. டேமேஜ்டு அயன் ஷீட்லாம் என்ன ஆகிடுச்சு, நிறையா பாதிப்புக்கு உள்ளாயிடுச்சு. அடுத்து பாருங்கள், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட், லைட், சவுண்ட் அண்ட் ப்ரெஷர். ஸோ எப்படி வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், லைட்டு, சவுண்டு, ப்ரெஷரை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட். ஹாவ் யூ எவர் ரப்ட் யுவர் பாம்ஸ் இன் வின்டர் சீசன் டு கீப் யுவர் செல்ஃப் வார்ம்? ஸோ வின்டர் சீசனில் என்ன பண்ணுவோன்னா, கையை ரெண்டுத்தையும் தேய்ச்சி நம்ம கன்னத்தில் வச்சு பார்ப்போம். ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஹாவ் யூ நோட்டீஸ் த ஹீட் ப்ரொடியூஸ் வென் யூ யூஸ் சைக்கிள் பம்ப்? அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் பம்பில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் பம்பில். சிமிலர்லி சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால் எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன். ஸோ சில ரியாக்ஷன்ஸை என்ன சொல்லுவோம்னா எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வென் யூ ஆட் வாட்டர் டு த குயிக் லைனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது கால்சியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். லாட் ஆஃப் ஹீட் இஸ் ரிலீஸ்ட் டு ப்ரொடியூஸ் ஸ்லாக்டு லைன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய ஹீட்டை ரிலீஸ் பண்ணுவோம், அப்போ வந்து ஸ்லாக்டு லைன் வரும். ஸோ அது வந்து என்னன்னு சொல்லுவோம், கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 4, டேக் 2 க்ளீன் டெஸ்ட் டியூப். ஸோ உங்களுக்கு இதை செய்ய வேண்டியது, நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில். ஸோ 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோங்க. அதில் ஒன்றுத்தில் சல்ஃபியூரிக் ஆசிட் போடுங்க, இன்னொன்றில் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனை போடுங்க. ஸ்லோலி அண்ட் கேர்ஃபுல்லி ஆட் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் டு சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ என்ன பண்ணணும்னா, அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் எடுத்து சல்ஃபியூரிக் ஆசிடில் போடுங்க. டச் த சைட்ஸ் ஆஃப் த டெஸ்ட் டியூப். ஸோ அதோட சைடை தொட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன உணர்றீங்க, உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரீயாக இருக்க டைமில் ஜாகிரதையாக. அடுத்தது ப்ரொடக்ஷன் ஆஃப் லைட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். வென் யூ இக்னைட் எ கேண்டில், ஒரு மெழுகுவத்தியை ஏற்றும் போது யூ கெட் லைட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் பர்னிங். அது எரியும் போது அந்த வெளிச்சம் நமக்கு வருது. சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் லைட். ஸோ சில கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன பண்ணுது, லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது.
Example, when a piece of magnesium ribbon is burnt into a flame, bright light is produced with heat. So அப்போ என்ன ஆகுது, மெக்னீஷியம் ரிப்பனை வந்து கொஞ்சம் நெருப்பில் பட்டுதுன்னா உடனே பிரைட் லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அந்த ஹீட்டில். ஈவன் த ஃபயர் ஒர்க்ஸ் டியூரிங் ஃபெஸ்டிவல் டைம்ஸ் ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் கலர்ட் லைட்ஸ் which are all due to chemical reactions. பட்டாசு வெடிக்கும்போது கூட வெளிச்சம் ஆகுது இல்லையா, ஸோ அது மாதிரி பண்ணும்போது தான் லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப் டு திஸ் யூ ரீட் அண்ட் கம். Next topic I will in the next class I will teach the next topic. Thank you students.